ஹாய் மக்களே, வெல்கம் டு கோயம்புத்தூர் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்தாலை ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். நாங்கள் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி காரம் இல்லாமல் எப்படி செய்யலான்னு உங்களுக்கு காமிக்கிறோம். என்னென்ன வேணும்னு இப்போ பார்த்துடலாமா? இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு மிளகாய் தூள் நாங்கள் ஒரு 5 பீஸ் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்திருக்கோம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் நம்ம ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கோம். எதுக்காகனா குழந்தைங்க சாப்பிட்றாங்கல்ல, அதனால். அதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும் இல்லையா, அதனால மிளகாய்த்தூள் நம்ம கம்மியாக தான் எடுத்திருக்கோம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஆனால் நம்ம கொஞ்சம் காரமாகிடுச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி பொடி வேணுங்கிற அளவுக்கு எடுத்திருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து 5 பீஸ்க்காக நாங்கள் சொல்கிற அளவு. நீங்கள் எவ்வளோ பீசஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அமௌண்ட் எடுத்துக்கோங்க, சரியா? இப்போது கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. நம்ம ஃபிஷ்லேயே கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதோட கொஞ்சம் சீரகத்தூள், எப்பயுமே 2:1 ரேஷியோவில் இருக்கணும். கொத்தமல்லி தூளும் சீரகத்தூளும், அதோட கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். லெமன் ஜூஸ் நீங்கள் மொத்தமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம், கொஞ்சமாக இருந்தால் போதும், அந்த டேஸ்ட் ரொம்ப வர வேண்டாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் மொத்தமாகவே லெமன் ஜூஸே வச்சுட்டு கூட பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா ஃபிஷ்க்கு மேலேயே நம்ம எப்பவுமே ஃப்ரையில் ஸ்க்வீஸ் பண்ணி லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா, அதனால் இதிலே ஆட் பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ இதோட வெள்ளை ரவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து இந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ நமக்கு நல்லா அந்த நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற பேஸ்ட்டும் வந்து மீன் மேலே நல்லா ஒட்டும். அதுவும் ஒரு காரணம், நல்ல கிறிஸ்பினஸும் கொடுக்கும் வெள்ளை ரவை, சரிங்களா? இப்போது நம்மளோட இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சா? இப்போ இதில் ஒவ்வொரு பீஸ்லையாக நம்ம அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதை நீங்கள் 2 வகையாக கொஞ்சம் நேரம் இதில் இறங்க விடலாங்க. ஒன்று என்ன பண்ணலான்னா, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். இல்லை வெயில் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வெயிலில் வச்சு கூட எடுக்கலாம். நீங்கள் வெயிலில் வச்சு பொறுமையாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 hour கூட விடலாம். விட்டிங்கன்னா நல்லா அந்த பேஸ்ட்டெல்லாம் உள்ளே இறங்கிடும். இப்போ நம்ம 30 மினிட்ஸ் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தவாவில் எண்ணெய் விட்டுட்டு அதில் இந்த மாதிரி பீசஸ் போட்டுக்கலாம். இதில் நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். ஷாலோ ஃப்ரை ஆல்வேஸ் அட்வைஸ்டு. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக எடுக்கும். அதே மாதிரி நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை திரும்பவும் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது இல்லையா, ஃபிஷ்க்காக யூஸ் பண்ணுற எண்ணெயை. அதனால் நம்ம எண்ணெய் கம்மியாக இருக்கிற வரைக்கும் நல்லது. இதில் மீதியாகிற கொஞ்சம் எண்ணெய் தான், அது நம்ம வேஸ்ட் ஆனாலும் நமக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். ஓகே, ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி நிறைய ஆயில் இருக்காது இல்லையா, ஸோ எல்லா சைடும் வேகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக திருப்பி போடுங்க. ஃபிஷ் வந்து வேக வேக கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்துடும். ஸோ கொஞ்சம் ஏமாந்தனாலும் உடஞ்சிரும். ஸோ அந்த ஃபுல் ஃபிஷ் அப்படியே இருக்கிறது சாப்பிடும்போது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும் இல்லையா, அதுக்காக திருப்பி போடும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவையாவது நல்லா திருப்பி திருப்பி போட்டு நம்ம பண்ணணும். திருப்பி போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா உடஞ்சிருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. எண்ணெயும் பெருசாக இதில் இழுக்காது, சரிங்களா? ஸோ டீப் ஃப்ரை பண்ணி தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு இல்லை, ஷாலோ ஃப்ரைலேயும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். டீப் ஃப்ரைனால் நீங்கள் டக்குன்னு வெந்துடும், எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் நம்ம பொறுமையாக நின்று நிதானமாக செய்யணும். பட் இதுதான் பெட்டர். ஸோ எவ்வளோ டைம் திருப்பி போட்டிருக்கோம் இல்லையா, இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி நிதானமாக இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, இது நல்லா வெந்துருச்சு இல்லையா? ஸோ திருப்பும்போது கொஞ்சம் லைட்டாக நம்ம அந்த ஹார்ட்னஸ் காமிச்சிட்டாலும் இந்த மாதிரி உடஞ்சிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டு, இப்போ இங்கே எண்ணெய் கொஞ்சம் மீதி இருக்கு இல்லையா, இதுலேயே நம்ம கருவேப்பிலையே இந்த மாதிரி வதக்கிட்டு மேலே வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அதோட ஃப்ராக்ரன்ஸ் செம்ம அருமையாக இருக்கும். அவ்வளோதான், ஃபிஷ் ஃப்ரை ரெடி. சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.